ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அதிகால விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். அதிகால விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளப்போகிறபடியால் மகிமை. கேட்கிற அனைவருக்கும் அது ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பிரயோஜனமாய் விளங்க நீரே கிருபை அருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம் 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் பட்ட பாடுகள், அவருடைய வாழ்வு, பரிசுத்த ஜீவியம், தியாக வாழ்க்கை, சகிப்புத்தன்மை, ஜெப ஜீவியம் எல்லாமே நமக்கு அவர் வைத்து போன அடிச்சுவடு. அதை நாம் பின்பற்றி தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று பேதுரு எழுதுகிறார். அவருடைய வாழ்வே நமக்கு மாதிரி. அதை பார்த்து தான் நம்முடைய அடிச்சுவடையும் அதே அடிச்சுவடலை எடுத்து நம்ம வாழணும். அடிச்சுவடலை வைத்து அதை பின்பற்றி தொடர்ந்து பின்பற்றி மாதிரியை பார்த்து நம்ம ஜீவிக்கணும். எவ்வளவோ காரியங்கள் சொல்லலாம் அவருடைய வாழ்வில். அவருடைய பரிசுத்த ஜீவியம், தியாக வாழ்க்கை, அவர் துன்பம் கஷ்டத்தை சோதிக்கப்படும் போதெல்லாம் எப்படி அதை சகித்தார் பொறுமையோடு, இதெல்லாமே நம்முடைய வாழ்வுக்கு மாதிரி. ஜெபஜீவியம், அவர் தேவகுமாரனாய் இருந்த போதிலும் அவர் பிதாவிடத்தில் அவர் ஜெபத்தில் எவ்வளோ நெருங்கி இருந்தார். ஜெப வாழ்க்கை. நாம் இப்போ அவருடைய ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெபம் நம்முடைய வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். ஜெபந்தான் நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஜெபத்தில் தான் நம்ம அவரோடு சம்பாஷிக்கிறோம், அவரோடு பேசுகிறோம், நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகிறோம். ஆகவே இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்குது. ஜெபம் அப்போ எவ்வளவு முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார், நமக்கு அவர் வைத்து போன மாதிரி நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்வில் ஜெப ஜீவியம் என்பது எப்படி இருக்குது, கடமைக்காக காலையும் மாலையும் ஒரு ஜெபம் செய்கிறோமா, இல்லை உண்மையாகவே நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோமா, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறதா, ஜெப வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மை குறித்து நாமே அறிந்து கொள்ளலாம். அவர் தேவகுமாரனாய் இருந்த போதிலும் இந்த உலகத்தில் அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார், எந்தெந்த வேளையில் ஜெபித்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபிக்கிறார். காலை ஜெபம். இந்த காலை ஜெபம் ஒரு நாள் துவங்குது அப்படின்னா அந்த காலை நேரம் அது ரொம்ப முக்கியம்.
அந்த காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அந்த நாளை நாம் துவங்கினா அந்த நாள் முழுவதும் நமக்கு சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம், நன்மை இதை பார்க்கலாம். ஆகவே ஒரு நாள் என்பது நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நாள். அது நமக்கு நன்மைக்கு ஏதுவா, நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவா விளங்கணுமாக இருந்தால் அந்த நாள் துவங்குதே நம்ம எழுந்ததும் அதிகாலையில் இருட்டோடு இயேசு எழுந்து பிதாவிடத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தாழ்த்துகிறார். அப்படிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அது கர்த்தர் நமக்கு வைத்த மாதிரி, அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடு. நம்ம நடக்கிறோமோ இல்லையோ, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அநேகர் அதே மாதிரி அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க. காலை நேரத்தில் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவங்களுக்கெல்லாம் மாதிரி என்று தேவன் கொடுக்கல, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரியை வைத்தார். ஆனால் தாவீதை பார்க்கலாம். தாவீதை குறித்து வேதத்தில் அவன் சொல்லுவான். 5ஆம் அதிகாரம் சங்கீதம் 5, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லுவான். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுவான், காலையில் நான் எழுந்து உமக்காக நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன், காலையிலே என் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. மோசேயுக்கு தேவன் சொன்னார், அதிகாலையில் நீ எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையின் சிகரத்தில் நீ எனக்காக காத்திரு, நான் வந்து உன்னோட பேசுவேன், வார்த்தைகளை கொடுப்பேன். 10 கற்பனை அப்படிதான் தேவன் கொடுத்தார். காலையிலே ஆயத்தமாகி அவன் சீனாய் மலை உச்சியில் சிகரத்தில் கர்த்தருக்காக காத்திருந்தான். தாவீதை பார்க்கலாம். அவன் சொல்லுவான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உமக்கு காத்திருக்கிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா உங்கள் மேலே தாகமாய் வாஞ்சையாயிருக்கிறது என்று 63ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லுவான். இவங்கெல்லாம் காலையில் கர்த்தரை தேடினாங்க. அவர்களுக்கு அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரை தேடி அந்த காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய மனதை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தினதுனால அந்த நாளிலே கர்த்தர் அவர்களையும் திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இருப்பார். ஆனால் நம்மளுக்கு காலையில் எழுந்து கடமைக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிக்கிட்டு நம்முடைய காரியங்களில் ஈடுபட்டுறோம். ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் அன்றும் சரி இன்றும் சரி காலை நேரத்தில் கர்த்தருடைய பாதப்படியிலே ஆயத்தமாகி காத்திருந்து இன்றைக்கு கிருபையை பெற்றவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவர் காலையிலே அதிக இருட்டோடு எழுந்து அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். காலை ஜெபம். மாலையிலும் ஜெபிக்கிறார், மாலை வேளையிலும் ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கித்தார். பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தப்படுத்தினார். இப்போ ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தனித்து
ஒரு மலை மேலே ஏறி அவர் உட்காந்து ஜெபிக்கிறார். தனித்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். சாயங்காலமான போது அவர் தனித்து இருந்தார். தனியாக உட்காந்து சாயங்காலத்தில் ஜெபிக்கிறார். நமக்கெல்லாம் காலையிலையும் மாலையிலும் ஒரு ஜெபம் முடிஞ்சா நல்லா நம்ம ஜெபிச்சிட்டோம் என்று நம்முடைய மனதுக்கு எவ்வளோ திருப்திகரமாக இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. காலையில் ஜெபிக்கிறார், மாலையிலும் ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் ஜெபித்தார், ரா முழுவதும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெப வாழ்க்கை பிதாவோடு எத்தனை ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம். நமக்கும் கர்த்தருக்கும் உரிய ஐக்கியம் என்பது ஜெபந்தான் அந்த ஐக்கியத்தை கொடுக்குது. ரா முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரவெல்லாம் ஜெபித்தார். நம்ம ஜெபிப்போம் நம்மளுக்காக. யாக்கோபு அது போல ஜெபித்தான். இரவெல்லாம் ஜெபித்தான். கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை போக விடேன் என்று இரவெல்லாம் போராடி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். அது அவனுக்காக ஜெபித்தான். அடுத்த நாள் காலையில் ஏசாவை சந்திக்க போகிறான். அவன் 400 பேரோட வர்றான். கட்டாயம் யாக்கோபையும் குடும்பத்தையும் அழிச்சிருவான். நல்லா தெரிஞ்ச காரியம். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி இரவெல்லாம் போராடினான். நம்ம ஒரு வேளை இரவலை ஜெபிக்கிறோம், நம்மளுக்காக தான் ஜெபிப்போம். காலையிலும் நமக்கு தான், மாலையிலும் நமக்கு தான். எந்த ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அது நமக்குத்தான். இயேசுவுக்கு அப்படி எதுவும் நம்மளுக்கு மாதிரி பிரச்சனையா? இல்லை, நமக்காக தான். காலையில் ஜெபித்தாலும் நமக்காக தான், மாலையில் ஜெபித்தாலும் நமக்காக தான். என பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுக்கு மன திரும்புதலை கொடுக்க அவர் இந்த உலகத்தில் வந்தார். உலக இரட்சகராய் அவர் வெளிப்பட்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு அவர் பூமிக்கு வந்தவர். ஆகவே நமக்காக தான் அவர் ஜெபித்தார். யாக்கோபு அப்படி போராட்டி ஜெபித்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் பேர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கும். இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் உருவானது ஒரு தகப்பனுடைய இரவு ஜெபம். ஒரு தேசமே உருவானது. உலகமே வியந்து பார்க்குது அவங்களுடைய தைரியம், திறமை, வீரம், அவர்கள் பெறக்கூடிய ஜெயம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இரவு ஜெபம், போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஜெபித்தார். இன்னும் வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தனி ஜெபம், தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். வாசிங்க 5:16. லூக்கா. அவரோ வனாந்திரத்தில் வனாந்திரத்துக்கு தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனி ஜெபம், பிதாவுக்கும் அவருக்கும் மாத்திரம் தனி ஜெபம். நம்முடைய வாழ்வில் காலையில் ஒரு குடும்ப ஜெபம், மாலையில் ஒரு குடும்ப ஜெபம், அது கிறிஸ்தவங்களுடைய குடும்பங்களில் இருக்கும். அதன் பிறகு ஒரு தனி ஜெபம் அப்படின்னு ஒன்று உண்டா? தனி ஜெபம், தனித்து எனக்கும் கர்த்தருக்கும் தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இயேசுவுக்கே ஒரு தனி ஜெபம் என்றால் நமக்கு எத்தனை அவசியம். தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், குடும்ப ஜெபம் மாத்திரம் அல்ல, சபையில் கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் மாத்திரம் அல்ல, நமக்கு தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தனித்து ஜெபிக்கிறார். அப்புறம் சீஷர்களோடு சேர்ந்து
சீஷர்களோடு சேர்ந்து ஜெபிப்பார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் 9-18. பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் சீஷர்களோடு கூட ஜெபிக்கிறார். தம்முடைய சீஷர்களோடு சில நேரத்தில் அந்த சீஷர்களை 3 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி அந்த 3 பேரை மாத்திரம் கூட்டிகிட்டு போவார். மறுரூப மலைக்கு, எவருடைய வீட்டுக்கு, எல்லா இடத்துலையும் ஜபந்தான். இப்படி சில முக்கியமான இடங்களுக்கு, கெத்செமனே தோட்டத்துக்கு கூட அந்த 3 பேர் தான். இப்படி சீஷர்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களோடு ஜபிக்கிற ஒரு ஜபம், இவர் தனித்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம், இரவெல்லாம் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம், காலையில் அதிக இருட்டோட ஒரு ஜபம், மாலையில் ஜபம், இப்படி ஜபம் ஜபம் ஜபம். அவருடைய வாழ்க்கையில் ஜபம், எத்தனை ஜபம். இந்த ஜபத்தை எப்படி செய்தார்? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவருடைய பயபக்தியின் நிமித்தம் ஜபம் கேட்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 5-7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபிக்கிறார். பிதாவை நோக்கி அழுது ஜெபிக்கிறார் பலத்த சத்தத்தோடு. அநேகர் ஜெபிப்பாங்க சபையில், நம்ம காதை தீட்டி வச்சுக்கிட்டு தான் கேட்கணும், இல்லைன்னா கேட்கவே கேட்காது. அப்படி கேட்டால் தான் ஆமீன் சொல்ல முடியும். எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபம், எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில், எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகளை நம்ம அனுபவிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்வு நமக்கு உண்டா? நண்பர்கள்ட்ட சொல்லி அழுவோம், குடும்பத்தார்கிட்ட சொல்லி அழுவோம், பெற்றோரிடத்தில், பிள்ளைகளிடத்தில் நம்முடைய மனவேதனையை, நம்மை போல உள்ள சக மனிதர்களிடத்தில் நம்முடைய கண்ணீரை காட்டும். அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர். நம்முடைய கண்ணீரை அவர் தான் பார்க்குறார். நம்முடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் அவரால் தான் மாற்ற முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், சந்தோஷப்படுவீங்க என்று அவர் தான் சொன்னார். கர்த்தரிடத்தில் தான் நம்ம கண்ணீரை விடணும். அவர் கண்ணீரோடு கர்த்தர் ஜெபிக்கிறார். இதே போல பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, எத்தனையோ தேவதாசர்கள் இயேசுவை போல கண்ணீரோடு ஜெபித்தவர்கள் உண்டு. இப்போ யாக்கோபை பார்த்தோம், இரவெல்லாம் போராடி ஜெபித்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கெஞ்சி ஜெபிக்கிறான். கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு கூட அழுது தேவனை நோக்கி கெஞ்சுறான். அந்த இரவெல்லாம் ஜெபித்த ஜெபத்தில் ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தூதரானோரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்தில் அழுது கெஞ்சுறான். கண்ணீரோடு தான் ஜெபித்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம், இஸ்ரவேல் உன்னுடைய பெயர்னு சொன்னாரே, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதமான ஒரு பெயர் இன்றும் புகழோடு இருக்குதே. அப்படி கண்ணீரோடு கதறி அழுது ஜெபித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எசேக்கியேல் ராஜா மிகவும் அழுதான், மிகவும் கண்ணீர் விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என கர்த்தர் சொல்லிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு,
நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவாய் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலம். உடனே அவன் கர்த்தரிடத்தில் அழறான், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எத்தனை மன உண்மையும் உத்தவமாய் நடந்தேன், அதை நினைத்தருளும் ஆண்டவரே. உங்களுக்கு முன்னாடி நான் உத்தமமும் உண்மையுமாய் இருந்தேன், அதை நினைத்தருளும் என்று அழுதான், மிகவும் அழுதான். அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுள் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். கண்ணீர் அதுக்கு அவ்வளோ சக்தி. தேவனே அப்படி மனசு மாறிட்டார், பரலோகமே மாறுது, காரியம் மாறுதலாய் முடியுது கண்ணீருக்கு. தாவீது அழுதாம் பாருங்க, அவனை மாதிரி யாரும் அழுதிருக்கவே மாட்டாங்க. தாவீது அழுகிறான். 6ஆம் அதிகாரம் சங்கீதம் 6வது வசனம் 6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. படுக்க முழுசும் மிகவும் ஈரமாகுது. அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு கண்ணீர் விடுகிறான். படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். கட்டலே நனையுது. எவ்வளவு கண்ணீர் விட்டா படுக்கை மிகவும் நனையுது, கட்டல் அப்படியே ஈரமா போச்சு. அப்படி என்றால் அவன் எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பான். கர்த்தரிடத்தில் இரவெல்லாம் அவன் சிந்தின கண்ணீர். அப்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி, நமக்கு அவர் வைத்து போன அடிச்சுவடு. கர்த்தரிடத்தில் கண்ணீரை சிந்தி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தில் எத்தனை பேர் அழுது 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 ஜெபித்தாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அழுகையின் பள்ளத்தாக்க ஊடுருவி நடக்கிறவங்க அந்த கண்ணீரே அவர்களுக்கு நீரூற்று ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவராய் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை போல மனுஷனாய் உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்த நாட்களில் அவர் பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிப்பார். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபிப்பார். மிகவும் வியாகுலம். அந்த கண்ணீர் மாத்திரம் அல்ல, மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு போராட்டி ஜெபிக்கிறார். அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தது. அப்படியே தரையில் ட்ராப்பாக அப்படியே ரத்தம், வேர்வை, அப்படி ரத்தத்தின் பெரும் துளி, பெரிய பெரிய ட்ராப்ஸ் அப்படி தரையில் விழு. அப்படி அவர் ஜெபித்தார். நாம் ஜெபிக்கிறோம், வேர்வை கூட வரமாட்டேங்குது. ஏன்னா ஏசிக்குள்ளே உட்காந்துருப்போம், இல்லைனா ஃபேன் போட்டு உட்காந்துருப்போம், ரொம்ப வசதியாக உட்காந்து ஜெபிப்போம், அதனால் வேர்வை கூட வராது. அவருக்கு வேர்வை வேர்த்து 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 இனி உடம்புல தண்ணி இல்லை. அந்த வேர்வை துளை வழியாய் பிளட்டே வந்துருச்சு, ரத்தமே வந்துருச்சு, ரத்தத்தின் பெருந்துளிகள். அப்படி அவர் ஊக்கத்தோடு ஜெபித்தார், அதிக ஊக்கத்தோடு. மிகவும் ஒரு வியாகுலம் அவருக்கு வந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜபம். சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டும் ஜபந்தான் பண்ணினார். பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இப்படி அவருடைய ஜபம் ஜபம், அதிகாலையில் ஜபம், மாலையில் ஜபம், இரவெல்லாம் ஜபம், தனித்து ஜபம், சீஷர்களோடு ஜபம். வியாதிஸ்தர்களுக்கு எல்லாமே அவர் வானத்தை பார்த்து ஜபம் பண்ணினார். ஜெபித்து ஜெபித்து தான் அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை. எவ்வளோ ஜபம் ஜபம், கண்ணீரோடு ஜெபித்தார், வியாகுலத்தோடு.
போராடி ஜெபிக்கிறார், அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார், சிலுவையில் ஜெபிக்கிறார். இப்படி தான் அவருடைய ஜெப வாழ்க்கை. இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடு, நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்படியெல்லாம் ஜெபித்தவர் நமக்கு சொன்னார், நீங்களும் ஜெபிங்க, நீங்களும் ஜெபிங்க, எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்றும் நமக்கு சொன்னார், நம்மளை ஜெபிக்க சொன்னார். மாயக்காரர் மாதிரியெல்லாம் ஜெபிச்சிடாதீங்க, அஞ்ஞானிகளை போலையெல்லாம் ஜெபிச்சிடாதீங்க, நான் சொல்கிற மாதிரி ஜெபிங்க என்று முதல் நமக்கு ஜபத்தை குறித்து நமக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கூடாது. அவங்க எப்படி ஜெபிப்பாங்க? மாயக்காரர் மனுஷர் காணும்படியாக, அவங்க மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். மனுஷர் பார்க்கணும், மனிதர்கள் பார்க்கணும், நல்லா அழகாக ஜெபிக்கிறாங்க, பக்தியாக ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெபம் ரொம்ப பயபக்திக்குரிய ஜெபமாக இருக்குது, ரொம்ப நல்லவங்க என்று மற்றவங்க புகழணும். மாயக்காரர் மனுஷர் காணும்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், அப்படி ஜெபிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். 7வது வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். அவங்கள மாதிரி ஜெபிக்காதீங்க. அஞ்ஞானிகள் வீண் வார்த்தை ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. சில பேர் இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபிங்க, இந்த காரியத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ஊழியக்காரங்க சொன்னால், இவங்க அமெரிக்காவுக்கு, ரஷ்யாவுக்கு, உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களுக்கு என்னென்னமோ சொல்லி எதையோ ஜெபிப்பாங்க. எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னு இன்னுமே சபை மக்களுக்கு அநேகருக்கு அது புரிகிறதே கிடையாது. எதையோ சொல்லி என்னென்னமோ ஜெபிப்பாங்க. எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அலப்புவாங்களாம். வீணான வார்த்தைகளை சொல்லி அவங்க அலப்புவாங்க. வாசிங்க இன்னொரு அந்த வசனத்தை. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். ஆமா, வீண் வார்த்தைகள். அப்ப ஜெபம் என்பது பாருங்க, வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. நீ எப்படி ஜெபிக்கணும்? 6வது வசனம் 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. வெளியரங்கமாய் உனக்கு பலன் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி ஜெபி. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கணும், மனுஷர் பார்த்து புகழணும் என்று அல்ல. ஆகவே இப்படிதான் ஜெபிக்கணும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அடுத்ததா மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறார், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமா? வாசிங்க. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எல்லாமே கிடைக்கும். கர்த்தர் எல்லாமே கொடுப்பார். கேட்கிற காரியம் அனைத்தையும் நாம் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 11:6. ஆகவே விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் நமக்கு அது பிரயோஜனமே இல்லை. ஆகவே
நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் ஜெபத்தில் அவரிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிங்க, உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இது கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு மனது இருக்கணும். ஒருவர் ஜெபித்தாலும் அந்த ஒருவருக்கு இரு மனது இருக்கக்கூடாது, ஒரு மனதாக இருக்கணும். 2 பேர் 3 பேர் கூடி ஜெபித்தாலும் ஒரு மனது இருக்கணும். 2 பேருக்கு 2 மனசு, 3 பேருக்கு 3 மனசு, அப்படி பல மனது அல்ல, ஒரு மனது. ஒரு மனப்பட்டு நீங்கள் ஜெபிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 18-19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கிற கர்த்தரால் அது நமக்கு நிறைவேறும், நடக்கும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருவராய் தனித்து ஜெபிக்கும் பொழுதும் நம்ம ஒருத்தருக்கு 2 மனசு இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், அவன் தேவனிடத்தில் எதையாகிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு தன் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இருமனம், நம்மளுக்கே இருமனம். ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆனால் திருப்பி ஒரு மனசு வரும், கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா, தேவன் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டாரா அங்கீகரித்தாரா என்று நம்மளுக்குள்ளேயே 2 மனசு இருக்கும். அப்படிப்பட்ட இருமனம் உள்ளவர்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரு மனது இருக்கக்கூடாது. ஒரு மனது, ஒருவரே ஜெபித்தாலும் ஒரு மனது, பல பேர் கூடி ஜெபித்தாலும் ஒரு மனது நமக்கு தேவை. இன்னும் இயேசு நமக்கு சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு அந்த ஜெபத்துக்கு சோர்வு வரக்கூடாது. உலக காரியங்களை எல்லாம் எவ்வளோ வேகமாக நம்ம செய்கிறோம், எவ்வளோ பொறுப்புணர்வோடு கூட செய்கிறோம். ஆனால் ஜெபம் அப்படிங்கும்போது ஒரு சோர்வு வந்துடும். ஒரு சோர்வு, ஒன்று ஜெபம் பண்ண நேரமே இல்லைன்னு சொல்லுவோம், அப்படியே நேரம் கிடைத்தால் அதுக்கு ஒரு சோர்வு. ஆனால் கர்த்தர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதுமே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை இந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்திலிருந்தே கீழே வாசித்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கும். இப்படி ஜெபத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நமக்கு மாதிரியையும் அவர் காண்பித்து அடிச்சுவடையும் நமக்கு வைத்துவிட்டு நமக்கு கட்டளையும் கொடுக்கிறார். நீங்கள் இப்படி ஜெபிங்க. இப்படி கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஒரு மனதோடு சோர்ந்து போகாமல் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம அவருடைய நாமத்தில் தான் நம்ம கேட்டு ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தில். ஆகவே அவருடைய நாமம் என்ன? கடவுள், சாமி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம உச்சரிக்கவே கூடாது. வேதத்தில் அவருடைய நாமம் கடவுள் என்றோ சாமி என்றோ இல்லை. ஏதோ புதிய திருத்தம்னு சொல்லிக்கிட்டு பைபிளை என்னென்னவோ பண்ணுறாங்க, அப்படி அதில் இருக்கோ என்னவோ. ஆனால் அவருடைய பேர் என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக. தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ரட்சிப்பு, விடுதலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு, விடுவிக்கிறவர். ஆகவே இயேசு அப்படிங்கிறது அவருடைய பேர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும்
அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால் அவர் பேரில் தான் கேட்கணும், அவருடைய நாமத்தில் தான் கேட்கணும். இயேசுவே என்ற ஒரு நாமத்தில் தான் நம்ம அவரிடத்துல நம்ம கேட்கணும். இப்படி ஜபத்தை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். விழித்து ஜெபிங்க, விழிப்பாயிருங்க, ஜபத்தில் விழிப்பாயிருங்க. அப்படியே தூங்கிக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி அசதியா சோர்பா அப்படியெல்லாம் அல்ல, உற்சாகமாய் விழிப்போடு ஜெபிங்க. ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். உலகத்தில் உபத்திரவம் இருக்குது, உபத்திரவம் நிறைந்த உலகம். இதில் நம்ம சோர்ந்து போய் துவண்டு போய் அசதியா அப்படியெல்லாம் ஜெபித்தா சோதனையிலிருந்து எப்படி தப்புவது? சோதனைக்கு தப்பித்து கொள்ளுவதற்கு நமக்கு தேவன் உண்டாக்கின ஒரு போக்கே ஜபந்தான். சோதனையில் தப்பித்து கொள்ளலாம், சோதனைக்கு உட்படாத படிக்கு நம்ம அதை மேற்கொள்ள முடியும், நம்ம தப்பித்து கொள்ளலாம். தேவன் அதுக்கு தான் ஜபமே வச்சிருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், ஒரு மணி நேரம் ஆகுது, என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனையே வராது, சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரோடு கூட அவர் கேட்டார், 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்தில் நம்ம மனநிலை, நம்ம நினைவு, சிந்தனை எல்லாம் எங்கெங்கேயோ அலப்பாஞ்சிக்கிட்டு போயிடும். கர்த்தரோடு கூட அவரையே நினைத்து அவருக்குள் ஒரு 1 மணி நேரம் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்கு உட்பட மாட்டோம். வாழ்வில் எத்தனை சோதனை, நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், சோதனைகள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எத்தனை சோதனை பிரச்சனை, நாலா பக்கமும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் கலக்கங்களும் கண்ணீர்களும் கவலையும் நிறைந்து இன்னைக்கு நோயாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை வேதனையான ஒரு காரியம். இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கொள்ள முடியும் ஜெபம். ஆகவே நாம் கர்த்தரோடு கூட ஒரு விழிப்புணர்வோடு விழித்திருந்து 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தரோடு ஜெபித்தால் போதும். வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும். இந்த பூமிக்குரிய வாழ்வில் சந்தோஷம், ஆவிக்குரிய வாழ்விலும் நம்ம மிகுந்த ஒரு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் ஜெபஜீவியம், நம்முடைய வாழ்வில் ஜெபம் என்பது அது ரொம்ப அவசியம். இன்றைக்கி பாருங்கள், ஜெபமே ஜெயம் அப்படின்னு எழுதி போட்டிருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஜெயமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் தோல்வி, தோல்வி மேல் தோல்வி. இன்றைக்கு நம்ம எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். விழித்திருந்து ஜெபிங்க கர்த்தரோடு கூட. இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இஸ்ரேல் தேசத்தை தான் அடையாளமாக வச்சிருக்கிறார். அது சுதந்திரம் அடைகிறது, அத்திமரம் துளிர் விடுகிறது, அது சுதந்திர பெற்ற நாள். அப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்துவிட்டார். அதைத்தான் அடையாளமாக சொன்னார். இப்பயும் அவங்க தேவாலயம் கட்ட போகிறாங்க, 3வது ஆலயம். அது அவர் வாசல் அருகே வந்தவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறதுக்கு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். அடையாளமாக வச்சிருக்கிறார். ஆலயம் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக எல்லாம் ரெடியாக இருக்குது. அனைத்தையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடம் மாத்திரம்தான் இன்னும் சரியாகலை. அது ஒன்று தான், அதையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்படி என்றால் நாம் கர்த்தர் வெளிப்பட்டு அவரை சந்தித்து அவரோடு கூட
போகிறதுக்கு நம்ம காலத்தில் இது நடந்துரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கிறோம். அதன் பிறகு உலகத்துக்கு 7 வருடம் 3 வருடம் உபத்திரவ காலம், இன்னும் 3.5 வருடம் மகா உபத்திரவ காலம் என்று 7 வருடங்கள் ஒரு கொடிய காலம் உலகத்துக்கே. யூதர்களும் துன்பத்தை அனுபவிப்பாங்க, கைவிடப்பட்ட எல்லாருமே. ஆகவே தான் இயேசு சொன்னார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். அதுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கும் நமக்கு ஜெபத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். லூக்கா 21:36 நான் சொன்ன வசனம் எழுதப்பட்டு இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுவார். பவுல் நமக்கு எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நமக்கு அதில் ஒரு உறுதி வேண்டும். சும்மா ஜெபஜீவியம் ஏனோ தானோ என்றல்ல. அது கடமைக்காக பண்ணக்கூடிய ஜெபம் அல்ல, நம்முடைய மனதிருப்திக்காக பண்ணக்கூடிய ஜெபம் அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய். ஆகவே நம்ம உண்மையா ஜெபிக்கணும் கர்த்தருக்கு முன்னாடி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோமர் 12:12. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 32வது வசனத்தில் அவர் சபைக்கு சொல்லுவார், நான் ஜெபத்தில் உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடி ஜெபிங்க. 32 வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது ரோமர் சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடி. யாக்கோபு அப்படித்தான் ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்று விடவே மாட்டேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. வேறு வழியே இல்லை, கர்த்தர் ஆசீர்வதித்தார். போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுவார். தெசலோனிக்கே சபைக்கு அவர் என்ன எழுதுவார்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். இடை வெளியே வரக்கூடாது. அப்படி என்றால் ஒரு வேலையும் செய்ய முடியாதே, எப்படி அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, நம்முடைய மனது கர்த்தரோட கூட எப்பயுமே ஒரு ஜெப சிந்தை. எந்த வேலை செய்தாலும் அது ஒரு ஜெபத்தோடு கூட, ஜெப சிந்தையோடு கூட, ஆண்டவரே என்று கர்த்தரை நினைத்து கொண்டு தான் நம்முடைய கடமைகளை எல்லாம் செய்யணும். அது எல்லாமே ஜெயமாக தான் இருக்கும். இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இடைவெளியை விடக்கூடாது. இடைவிடாமல் பைபிள் படிங்கன்னு கூட சொல்லலை. இடைவிடாமல் ஜெபம். வாசிங்க 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது தெசலோனிக்கே சபை பரிசுத்தவான்களுக்கு பவுல் எழுதுகிறார். அதுபோல எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அவர் எழுதுவார், எந்த சமயத்திலும் நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிங்க அப்படின்னு எழுதுவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியிலே ஜெபிங்க. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று இயேசு சொன்னார். ஆவியோடும் உண்மையோடும். இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெறாத
தேவ பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிசுத்தாவி பெற்றாகணும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் தாகத்தோடு கேட்கும் பொழுது நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். ஆகவே தாகத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்தாவி நிச்சயமாக கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறவர். ஆகவே ஆவியோடு நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்று எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதுபோல பிலிப்பி சபைக்கு எழுதுவார், எல்லா சபைகளுக்கும் எழுதுவார் பவுல். தன்னுடைய நிருபத்தில் ஜெபம் என்பது அத்தனை முக்கியம். கர்த்தர் வைத்து போன அடிச்சுவடு ஜெப ஜீவியம் அது இருக்கணும். ஆகவே பிலிப்பி சபைக்கு என்ன சொல்லுவார்? 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் எண்ணங்களையும் ஆளுகை செய்யும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நமக்கு ஜெபம் பண்ணினாலும் கவலையை விடவே மாட்டோம். கவலையை பத்திரமா வச்சுக்கிறோம். ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, ஜெபத்தில் அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் வச்சிருங்க என்று பவுல் சபையாருக்கு எழுதுகிறார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதினதையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போல நம்மளை மாதிரி. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நல்லா ஜெபிங்க என்று பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். பொறுப்பான உத்தியோகத்தில் இருந்தவங்க. தாவீது அவன் ராஜா, 12 கோத்திரத்துக்கும் அவன் ராஜா. 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரித்து தேசத்தை அரசாளுகிறான். நியாயமும் விசாரிக்கணும், ஆளுகையும் செய்யணும், தேசத்தை ஆளணும். அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவன் எழுதுகிறான், ஒரு நாளிலே நான் 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்றார். ஒரு நாளில் 7 தரம் ஜெபிக்கிறான். 119 சங்கீதம் 119 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தரை துதித்து 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 அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஒரு நாளைக்கு 7 டைம். அவனுக்கு எப்படி டைம் கிடைச்சது? தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க வேண்டும், எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். அவனுக்கு 7 டைம் ஜெபிக்கிறதுக்கு முடிஞ்சிருக்குது. நம்மளுக்கு தானியேலை பார்க்கலாம். அவனும் ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்த, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன், பெரிய ஒரு ஆஃபீஸர். அவன் வழக்கத்தின்படி ஒரு நாளைக்கு எருசலேம் திசையை நோக்கி ஜன்னல் திறந்திருக்க அந்த திசையை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தான். 3 வேளை ஜெபித்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே, வழக்கத்தின்படியே, அது அவனுடைய எப்பயும் செய்யக்கூடிய காரியம், முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? பொறுப்புள்ள ஒரு அதிகாரி. இன்றைக்கு நாம வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வேலை காலையிலிருந்து இரவு வர ஜெபிக்கலாம் முடியல, ஜெபிக்க முடியல என்று நம்ம
வருத்தப்படுறோம். டைமே இல்லை. ஆலயத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, ஆராதனை பண்ண டைம் இல்லை, வீட்டில் ஜெபம் பண்ண டைம் இல்லை, குடும்ப ஜெபம் பண்ண டைம் இல்லை, குடும்ப ஜெபமே இல்லை, ஆராதனையே இல்லை, ஆலயமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு ஏன் சோதனைக்கு உட்பட மாட்டோம்? 3 வேளை ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவன் ஜெபிக்கிறான். அவன் நிமித்தமே மற்றவங்களாம் பொறாமப்பட்டு ஒரு சூழ்ச்சியை செய்வாங்க. சிங்கத்தின் கெபியில் தானியேலை போட்டாங்க. ராஜாவை வணங்காட்டா அந்த தண்டனை. ஆனால் ராஜா அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஐயோ தானியேலுக்கு இவங்க சதி திட்டம் என்று. தானியேலை சிங்கக்கெபிக்குள் அனுப்பும் போது ராஜா சொல்லுவான், நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார் என்று தானியேலுக்கு அவன் சொல்லுவான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த நாள் காலையில் கெபிக்கிட்ட துயர சத்தத்தோட கூப்பிட்டுக்கிட்டு போவான் ராஜா. தானியேலே, தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ஒரு துயர சத்தத்தோடு கேட்டுக்கிட்டு போவான். அவன் கெபிக்குள்ளேருந்து பதில் கொடுப்பான், ஆம் ராஜாவே. இடைவிடாமல் ஆராதித்தான். அப்படி என்றால் வேலையே செய்யலையா? அவன் இருதயம் எப்போதும் கர்த்தரோடு கூட இருந்தது. அவனுடைய வேலையெல்லாம் அவன் செய்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறான். இருதயமோ கர்த்தரோடு கூட. அவன் செய்யக்கூடிய கையிட்டு செய்யக்கூடிய சகல வேலைகளிலும் கடமைகளிலும் அந்த ஜபசிந்தையோடு கர்த்தரை நினைத்தே எல்லாத்தையும் செய்தான். இடை விடாமல் ஆராதனை. கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த வேளையில் நம்ம இதை சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதினார் பாருங்க, அவர் வைத்து போன அடிச்சுவடை நாம் தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார். அவருடைய வாழ்வே நமக்கு மாதிரி தான். அவருடைய ஜெப வாழ்வு நமக்கு மாதிரி. இன்றைக்கு அந்த மாதிரியை பார்த்து எவ்வளோ தூரம் நம்ம தொடர்ந்து போகிறோம், அவருடைய அடிச்சுவடை தொடர்ந்து போகிறோம், சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தலை வணங்கி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்களும் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஜெப ஜீவியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உறுதியாய் தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஜீவியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதிகாலையிலே அதிக இருட்டோடே, மாலையிலே தனித்து சீஷர்களோடு கூட ஆண்டவரே எல்லா நேரமும் ஆண்டவரே நீர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினீர். எங்கள் நான் வாசித்தோம் அப்பா, தியானித்தோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அங்கலாய்ப்பை கூட நாங்கள் பார்த்தோம் அப்பா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவரே 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க கூடாதா என்று ஆண்டவரே நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறீர் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட எங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் தியானித்து சிந்தித்து இன்னும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வனுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தில் உள்ள அநேக தாசர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருந்தபோதும் ஆண்டவரே உம்மிடத்திலே அவர்கள் எவ்வளவு உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாங்களும் கூட
ஆண்டவரே எங்களுக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அதற்கென்று நாங்கள் நேரம் ஒதுக்க ஆண்டவரே நீர் சொன்னபடி குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக மாத்திரமல்லப்பா ஆண்டவரே மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக, மாநிலங்களுக்காக, எங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் பொறுப்புள்ள அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுடைய தேவைகளுக்கும் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே உம்மிடத்திலே நாங்கள் உண்மையாய் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்ததற்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.